Welcome to Alwyn Cappuccino YouTube channel. விவசாயினாலே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம எல்லாருமே ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு அப்படின்னு இருக்கிற சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ஐ சப்போர்ட் ஃபார்மர்ஸ், சேவ் ஃபார்மர்ஸ், விவசாயத்தை காப்போம் அப்படிலாம் ஸ்டேட்டஸ் வைப்போம், ஈவன் ப்ரொஃபைல் பிக்சரை கூட வைப்போம். ஏன்னா நமக்கு விவசாயத்தை பிடிக்கும், விவசாயிகளையும் பிடிக்கும். இந்த கதையில் வர இந்த விவசாயி நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லித்தர போகிறாரு. ஒரு முறை ஒரு விவசாயி தன்னோட வீட்டிலேருந்து எல்லா விதைகளையும் ஒரு பையில் போட்டு எடுத்துக்கிட்டு நடந்து தன்னோட வயலுக்கு போகிறாரு. இப்படி அவர் போகும்பொழுது சில விதைகள் அவர் நடந்து போகிற அந்த பாதையில் கொட்ட ஆரம்பிக்குது. அப்படி கொட்டும் பொழுது சில பறவைகள் வந்து அது எல்லாத்தையும் கொத்தி கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிருது. இந்த விவசாயி கொஞ்சம் அதிகமாகவே விதைகளை கொட்டுறாரு. இருந்தும் அந்த விவசாயி போகிறாரு. சில விதைகளோ இந்த முட்செடிகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல கொட்டுது. அந்த விதைகளும் வளருது. ஆனால் வளர்ந்தாலும் அந்த முட்கள் எல்லாம் வளர்ந்து அந்த செடியை நாசமாக்கிடுது. இருந்தாலும் அந்த விவசாயி தொடர்ந்து போகிறாரு. தொடர்ந்து போகும்பொழுது இன்னும் சில விதைகள் கற்பாறைகள் உள்ள அந்த இடங்களில் விழுது. விழுற அந்த விதைகள் வேக வேகமாக வளர்ந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே அதுங்களால் வளர முடியாமல் வெயிலால் அந்த இருக்கிற வெப்பத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கருகி சாக ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் அந்த விவசாயி தொடர்ந்து போகிறார். கடைசியாக தன்னுடைய வயலுக்கு போய் அந்த நல்ல விதைகளை நல்லா உழப்பட்ட அந்த நிலத்தில் எல்லாம் தூவி விடுறார். இப்படி தூவுற அந்த விதைகள் நல்லா வளர்ந்து நல்ல விளைச்சலை கொடுக்குதுங்க. கொஞ்சம் நெஞ்ச விளைச்சல் இல்லை, எல்லாமே அவ்வளவு விளைச்சல். 100 மடங்காகவும் 80 மடங்காகவும் 60 மடங்காகவும் அந்த விவசாயி அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரலாம், யாரா அந்த விவசாயி இப்படி லூசுத்தனமாக விதையெல்லாம் நான் கேட்டிருக்கானே அப்படின்னு. அப்படி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த விவசாயி நீங்களும் நானும் தான். அந்த விவசாயி வழியெல்லாம் தூக்கி போட்டுட்டு போனாரே, அந்த விதை எல்லாமே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட நேரம் தான். இன்றைக்கி நம்ம எல்லாருமே நேரத்தை கண்ணாவினான்னு அந்த விவசாயி எப்படி வழியில் தூக்கி போட்டாரோ அப்படி தான் தூக்கி போட்டுட்ருக்கோம். எப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகிற பல பேர் ஃபோனுலேயும் வீடியோ கேம்லேயும் தேவையில்லாத விஷயத்துலேயும் தான் நம்ம டைமை வீணாக்குறோம். அந்த பறவைகள் எப்படி வந்து அந்த விதைகளை கொத்தி எடுத்துகிட்டு போதோ அந்த மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம நேரத்தை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கு. அதே போல தான் நம்முடைய நேரத்தை ஒரு சில நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளுக்காக செலவு பண்ணுறோம். குறிப்பாக காலேஜில் இருக்கும் பொழுதும் ஸ்கூலில் இருக்கும் பொழுதும் தேவையில்லாமல் பெற்றோருக்கு தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணிட்டோ இல்லை தெரியாமல் ஏதாவது வேலை செஞ்சிட்டோ அதை எப்படி மறைக்கலாம், எப்படி அதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு கவலைப்பட்டு சில முட்களில் மாட்டி நம்ம நேரத்தை எல்லாத்தையும் வீணாக்குறோம். அடுத்ததா இன்னும் எப்படி நம்ம நேரத்தை வீணாக்குறோன்னு பார்த்தா, ஒரு சில நேரத்தில் ஏதோ படத்தையோ வீடியோவையோ இல்லை அடுத்தவங்களையோ பார்த்துட்டு நானும் அதை பண்ண போகிறேன்ப்பா, நானும் அதை கற்றுக்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது இசைக்கருவிகளையோ இல்லை விளையாட்டு பொருட்களையோ வாங்கிட்டு கடைசியில் அதை கற்றுக்காமல் அரையும் குறையுமா விட்டுரும். எடுத்துக்காட்டுக்கு நானும் டான்ஸ் கிளாஸ் போகிறேன், நானும் கராத்தே கிளாஸ் போகிறேன், நானும் கீபோர்டு வாசிக்க போகிறேன், நானும் கிட்டார் வாசிக்க போகிறேன்னு போவோம். அந்த கிளாஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப படிக்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாதியிலேயே விட்டுருவோம். இப்படியும் ஒரு சில பேர் நம்ம டைமை வீணாக்குறோம். கடைசியாக எப்படி நல்ல விதைகள் நல்ல இடத்துல விழுதோ அதே போல் நம்முடைய நேரத்தை நல்ல விஷயங்களுக்காக, குறிப்பாக நம்ம படிக்கிறதுக்காகவும் நம்ம செய்கிற வேலைகளை கரெக்டாக செய்கிறதுக்காகவும் பயன்படுத்தினா நிச்சயம் நம்ம நாடும் நம்ம வீடும் நம்ம பெற்றோர்களும் நம்ம 100 மடங்கோ 80 மடங்கோ 60 மடங்கோ பலன் கொடுக்கறத கண் கூட பார்ப்பாங்க. நம்ம நாடும் வளரும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நாமளும் நல்லா இருப்போம். அந்த விவசாயி எப்படி அந்த 100 மடங்கு 80 மடங்கு 60 மடங்கா பலன் கொடுக்குற அந்த விதைகளை கண்டு மகிழ்ந்தாரோ அது போல நம்மளை பார்த்து இந்த ஊரும் மகிழும், உலகமும் மகிழும். Thank you for watching. Please subscribe, like, share, and hit the bell button. See you in another video.